வெல்கம் டு அவர் சேனல். சோ இந்த சேனல்ல நீங்க என்ன வீடியோ பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா சோ எம்பிபிஎஸ் லைன்ல நம்ம ஒன் பை ஒன் நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம். சோ அந்த வரிசையில பாத்தீங்கன்னா நீங்க என்ன காலேஜ் பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா சோ உத்தரப்பிரதேசல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. சோ அந்த யூனிவர்சிட்டிஸ்ல ஃபீஸ் ரேஞ்சஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத டோட்டல் அந்த வீடியோல பார்க்கலாம். சோ இந்த சேனலுக்கு எப்ப நீங்க ஃபர்ஸ்ட் வரீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி அந்த ஆல் கொடுத்துக்கோங்க. சோ அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். சோ எம்பிபிஎஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க. சோ எம்பிபிஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங்கோட கைடன்ஸ் வேணும், சாய்ஸ் பிளிங் வந்து பாத்தீங்கன்னா சாய்ஸோட வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சோ ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போறோம். உத்தரப்பிரதேசல வந்து பாத்தீங்கன்னா 31 டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. சோ அந்த யூனிவர்சிட்டில வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் ரேஞ்ச்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பார்க்க போற காலேஜ் என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா அதே ஸ்டாங்கில் கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா சாம்லியா லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்ங்க. சோ அங்க பாத்தீங்கன்னா டாக்டர் பிஎஸ் துஸ்பா கொடுத்திருக்காங்க. கான்பூர்ல லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்ங்க. சோ ஃபீஸ் ரேஞ்சஸ்லாம் உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நினைக்கிறேன். ஒன் பை ஒன்னா பாத்துக்கோங்க. சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஎஸ் கபூர் கொடுத்திருக்காங்க. அண்ட் பாத்தீங்கன்னா சோ ஃபோர்த் வந்து ஹெரிடேஜ் ஐஎம்எஸ் கொடுத்திருக்காங்க. வாரணாசியில லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்ங்க. அண்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த்ல ஹிண்ட் ஐஎம்எஸ் கொடுத்திருக்காங்க. பரபங்கில லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். ஹிண்ட் ஐஎம்எஸ் வந்து பாத்தீங்கன்னா சீதாபூர்ல லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். நோட் பண்ணிக்கோங்க. சோ 7th கேடி மதுரா கொடுத்திருக்காங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ ஒவ்வொரு பீசஸும் பாத்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா ஸ்கிரீன்ல தெரியும் நினைக்கிறேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இந்த காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசல லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்ங்க. சோ அடுத்து பாத்தீங்கன்னா சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேஎம்சி கொடுத்திருக்காங்க. மகாராஜா காஞ்சில லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்ங்க. அந்த 9th வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணா மோகன் கொடுத்திருக்காங்க. மதுரால லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்ங்க. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மயோ ஐஎம்எஸ் கொடுத்திருக்காங்க. சோ பரபங்கில லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். ஃபீஸஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபீஸஸுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பை ஒன்னா கொடுத்திருக்காங்க. சோ நோட் பண்ணிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முசஃபர்நகர் மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. சோ இதோட ஃபீஸஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நாராயணா கொடுத்திருக்காங்க. கான்பூர்ல லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்ங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் கேபிட்டல் கொடுத்திருக்காங்க. மெரிட்ல லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்ங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நோய்டா இன்டர்நேஷனல் கொடுத்திருக்காங்க. அண்ட் பாத்தீங்கன்னா அதுக்கு கீழ உங்களுக்கு பிரசாத் ஐஎம்எஸ் கொடுத்திருக்காங்க. லக்னோல லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்ங்க. அண்ட் பாத்தீங்கன்னா அதுக்கு கீழ பாத்தீங்கன்னா ராக்ஸ்ட்ரீ கொடுத்திருக்காங்க. பெரிலில லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்ங்க. அண்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ராம கொடுத்திருக்காங்க. அபூர்ல லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்ங்க. அண்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ராமர் கபூர்ல லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் கொடுத்திருக்காங்க. சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரோஹித் வந்து பாத்தீங்கன்னா பெர்லில லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. ஃபீஸஸும் கொடுத்திருக்காங்க. சோ ஒன் பை ஒன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ நெக்ஸ்ட் காலேஜ் என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா சரஸ்வதி ஐஎம்எஸ் கொடுத்திருக்காங்க. அபூர்வ லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். சோ சரஸ்வதி உணவு கொடுத்திருக்காங்க. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராதா யூனிவர்சிட்டி கொடுத்திருக்காங்க. கிரேட் நோய்டால கொடுத்திருக்காங்க. சோ ஸ்ரீ கோரக்நாத் கொடுத்திருக்காங்க. கோரக்பூர் லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். அண்ட் பாத்தீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு ஸ்ரீ சித்திவிநாயக் கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா சாம்பலா லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ்கேஎஸ் மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. மதுரால லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். சோ ஃபீஸஸ் எல்லாம் ஒன் பை ஒன் உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நினைக்கிறேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ 31 டீம்டு யூனிவர்சிட்டிஸ் பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம பார்க்க போற காலேஜ் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஸ்ரீ ராமமூர்த்தி ஸ்மார்ட் கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜ் பெர்லில லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சுபாரெட் கொடுத்திருக்காங்க. மெரிட்ல லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். சோ பிஎஸ் பிரின்ஸ்டா கொடுத்திருக்காங்க. லக்னோல லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். சோ யுனைடெட் ஐஎம்எஸ் பிரயாகராஜ்ல லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். வருணாச்சல் கொடுத்திருக்காங்க. காஞ்சிபூர்ல லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். ஃபைனலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெங்கடேஸ்வரா கொடுத்திருக்காங்க. அம்போரால லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். சோ இந்த காலேஜஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உத்தரப்பிரதேசல லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். சோ அதோட ஃபீஸ் ரேஞ்சஸ்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸ்கிரீன்ல பாத்துக்கோங்க. சோ நீட் மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 350 மேல இருக்கலாம். சோ இந்த காலேஜஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சோ இந்த காலேஜ்ல ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பாத்துருப்பீங்க. சோ தேர்வு ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 14 லாக்ல இருந்து 18 லாக் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். சோ டோட்டல் பேக்கேஜா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 61 62 பாத்தீங்கன்னா 70 80 90 இந்த மாதிரி ஃபீஸஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் பேக்கேஜா வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும். சோ உத்தரப்பிரதேசல நீங்க அட்மிஷன் பண்ணணும். சோ எம்பிபிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா அட்மிஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழ தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.